பையன் உன் மூஞ்சியில மூத்திர அடிப்பேர் சொல்லிட்டான். நான் தினம் காரணம் இல்லாம தண்ணி அடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு சாந்தி தான். இனிமே அந்த சாந்தி நினைக்கவே மாட்டேன் சார். என்னைக்கு அந்த சாந்தி எங்க அம்மாவோட புடவையை தூக்கி மூஞ்சில எரிஞ்சாலோ அன்னைக்கு அந்த சாந்தியை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன் சார். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் சார். சாந்தி சாந்தி சாந்தி, அந்த சாந்தினாலதான் சார் எவ்வளவு கஷ்டம். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொன்னா, சாந்திங்கிற ஒரு வார்த்தை மட்டும் என் வாயில இருந்து வந்தா அன்னைக்கு நீங்க என்ன செருப்பால் அடிங்க சார். நான் அந்த சாந்தி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் அந்த சாந்தி கூட தெரியாது சார். எனக்கு தான் சார் தெரியும். எல்லாருக்கும் இதே லப்டப் லப்டப் தானே சார் அடிக்கும். ஆனா எனக்கு மட்டும் சாந்தி 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 சாந்தின்னு சொல்லிட்டு அடிக்கும் சார். சார் நான் சொல்லல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க டைரி எடுத்து இன்னைக்கு தேதியில எழுதுங்க சார். இனிமே நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன்னு அதுல எழுதி வைங்க சார். எழுதுங்க சார். அதுல இன்னொரு தடவை சொல்லு. ஏன் சார் இன்னொரு தடவை சொல்லியா சாந்தின்னு? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா கூட நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன் சார். 1008 தடவை ஆயிடுச்சு. சொல்ல மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிட்டியே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லிருப்ப? யோ, காதலுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லையா? காதலுங்கிறதே பெரிய விஷயம். கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார். என்ன கல்யாண மேடையில உட்கார வச்சுட்டு அவையா சார் வராம இருக்கணும்? ஆம்பளையா இருந்தா தோல்ல தூக்கி போட்டு வந்துடலாம்யா துண்ட. பொம்பளையாச்சே, என்ன பிரச்சனையே ஏதோ. அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சார். நான் எவ்வளவு ஆவலா கடைக்கு போனேன் சார். கழுத்த பிடிச்சு வெளில தள்ளிட்டா சார். அவ எங்கேயா தள்ளினா? ஊர்க்கா தானே தள்ளினா? ஊர்க்கா தான் சார் தள்ளினா. அவ வேணான்னு சொல்லிருக்கலாம்ல சார். வேணான்னு தடுத்திருக்கலாம்ல சார். அவளை யார் தடுத்தாங்களோ? சார் நீங்க ஒண்ணும் சும்மா என்ன சமாதானப்படுத்த வேணாம் சார். சாந்திக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு நீங்க என்ன சாந்திக்கு மாமாவா இல்ல மச்சானா? என்ன சார் ரோட்ல போற பொறுக்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு துக்கம் வந்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் ஒண்ணும் அந்த மாதிரி இல்ல சார். எப்போ வரப்போற பொண்டாட்டிக்கா கையில தாலியை வச்சு லோல அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். ரோட்ல போற வர பொம்பளைங்களா என்ன ஒரு மாதிரி நக்கலா பாக்குறாங்க சார். அந்த சாந்தியால மனசே நொறுங்கி போச்சு சார். இல்ல சார், இனிமே நான் சாந்தின்னு சொல்லவே மாட்டேன் சார். சாந்தின்னு சொன்னா என்ன செருப்பால் அடிங்க சார். நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாந்தி. அடுத்த பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் பல்லாவரம் விஜயசாந்தி, சாந்தி நகர் சுகந்தி, மயிலாப்பூர். இது வந்துட்டேன். குட் மார்னிங். இல்ல சாயங்காலம் உங்க அப்பா உன்னை அடிச்சு கூட்டு போனாரா? அதுல இருந்து என்ன செய்யறாச்சுன்னு பயந்துட்டு ராத்திரி போல நான் தூங்கவே இல்ல. அதுக்காக தான் காலைல ஓடி வந்தேன். என்னாச்சு? அது கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அப்பா வந்துருவாரு. அப்பா வரதுக்குள்ள சொல்லு. காயா பழமா? அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லாட்டியும் சுருக்கமா சொல்ல. சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்க்கவா? உங்ககிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? இல்ல என்கிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியான சிச்சுவேஷன்ல 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும். பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வந்து மீட் பண்றேன். 3 நாளா? அது என்ன 3 நாள்? அது வந்து இந்த இது சரி. விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நினைச்சேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மத்தவங்களும் நானும் ஒன்னா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு 3 நாள் நீ அவசப்பட வேண்டியதா போயிடும் கண்ணு வலியில. பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா? லவ்வா? முளைச்சு 3 இலை இன்னும் முளைக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த பேச்சு பேசுறானே. எதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க. இது பாருக்கண்ணா, என் செல்லம்மா, என் ராஜாவா. நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற? அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யார்கிட்டயும் சொல்லனா, நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். கிழமைங்களை கண்டா கிண்டல் பண்ணுவீங்க, குமரிங்களை கண்டா கூத்து அடிப்பீங்கள. பல்லே பாதி தேஞ்சு போச்சு, நீ இந்த பேச்சு பேசுற. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். என்னமா அது வண்டி நிறுத்தி ஏறீங்க, மறுபடியும் வண்டி நிறுத்தி இறங்கிறானே என்ன அர்த்தம்? வேண்டாங்க, எனக்கு
பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன பார்த்தா? பயப்படுற அளவுக்கு நான் தப்பு ஒண்ணும் செய்யலையே. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பா நினைக்கிறேனா? நீ செய்யறத பார்த்தா மத்தவங்க தான் என்ன தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல எங்க போன அதை மட்டும் சொல்லுமா. அது வர்ற அவசரத்துல பஸ்ஸ பிடிக்கிற அவசரத்துல பர்ஸ விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப என்னமா வேலைக்கு வர அவசரத்துல பர்ஸ மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே? அதுக்கு போய் இப்படி அழுது பயமுறுத்தினா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் என்ன இறக்கி விட்டுருங்க, நான் நடந்தே போயிடுறேன். ஐயோ நீ நடந்தே போக வேண்டாமா, எங்க போகணும் மட்டும் சொல்லுமா. என் வாட்ச் வேண்டாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. வாட்ச வச்சு டிக்கெட் கொடுங்களா? வர வர என்ன மாறுவாடி மாதிரி ஆக்கிட்டியே. ஐயோ நீ எங்க இறங்கணும் மட்டும் சொல்லுமா. நான் பாண்டி பஜார் போய் பாண்டி பஜார்ல இறங்கணும். ஏன்பா பாப்பாவை அழ வைக்கிற? நீ பாண்டி பஜார்ல போய் பாண்டி பஜார்ல இறங்கணும், அவ்வளவுதானே? அதுக்காக நீ அழுது என்னைய அழ வச்சு 4 பேருக்கு நடுவுல என்னை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா என்னமா அர்த்தம்? நீ டிக்கெட்டே வாங்க வேண்டாம், தயவு செய்து உட்கார்ந்து டிக்கெட்லெஸ்ஸாவே டிராவல் பண்ணு. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், என்ன விட்டுடுமா. Follow me. Come on. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லியிருக்காரு, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கங்க, 1000 நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது. இதான் என் பாலிசி. கரெக்டா செக்அப் பண்ணுங்க. டிக்கெட் கூட ஓரமா வைமா. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன நாருது? கருவாடு. டிக்கெட் என்ன அளவுக்கு மீறி டிக்கெட் வச்சிருக்க? ஓ நீ கண்டக்டரா? டிக்கெட் 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 டிக்கெட். நீ டிக்கெட் வாங்கலங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். முத்து, குமரி முத்து. நான் கண்ணாலேயே மோப்பம் பிடிக்கிறேன். நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? இல்ல, அவரா? எவரு? இவரா? இல்ல சார், அவங்க மேல தப்பு இல்ல. நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன். போனா போகட்டும் டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? ஒரு வயசு பொண்ணு கிட்ட டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே, இந்த வயசு போனவங்க யாருக்கிட்டையாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா? சார், அவர் மேல தப்பில்ல. நான் தான் காசை கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்க. ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ண பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினைப்பு வந்திருக்கும். வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் இழிச்ச வாய்ந்தான், நீ டிக்கெட் வாங்க வேண்டாம் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி இருப்பான். ஆமே ரைட் ரைட். உன்ன கீரை போடாதையா, கைய கீழே போடு. ஒரு கன்னி பொண்ண பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்க. காரணம், உனக்கு இளம ஊஞ்சலாடுது. இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது. நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க, ஜாக்கிரதை. சார், நான் செஞ்சது தப்புதான் சார், அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம், கண்டக்டரே தப்பு செஞ்சா மெமோ கிழிக்கலாம். அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு என் ஃபைன் போடல தெரியுமா? எனக்குள்ளயும் கொஞ்சம் ஈர இருக்கு நெஞ்சில. நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃப்ங்கிற பஸ் ஸ்டாப்ல ஒய்ஃப்ங்கிற பஸ்ஸுக்காக கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற பாசஞ்சர் நான். ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இதை ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல.